நான் களிமண். என் வாழ்க்கையில் நான் என்னை உருவாக்க முடியாது. என் வாழ்க்கையின் நோக்கம், உருவம், பயணம் அனைத்தும் என் கரங்களை தாண்டி இருக்கிறது. நான் பலமுறை என் குறைபாடுகள், என் பலவீனங்கள், என் பயங்கள் என அனைத்தையும் பார்த்து குழம்புகிறேன். ஆனாலும் நான் யாரது கையில் இருக்கிறேன் என்பதை நினைக்கும்போது எனக்கு அமைதி வருகிறது. ஏனெனில் நான் இயேசுவின் கையில் இருக்கிறேன். அவர் ஒரு சிறந்த கலைஞர், ஒரு வல்லமை மிகுந்த பானையாளர். களிமண் போல நான் இயேசுவின் கையில் ஒப்படைப்பு ஆகும்போது அவர் என்னை தன் சித்தத்தின்படி, தன் நோக்கத்தின்படி வடிவமைப்பார் என்பதில் எனக்கு நம்பிக்கை வருகிறது. ஒரு கைவினைஞன் களிமணை எடுத்து தனது கற்பனைக்கேற்றபடி அழகான பானையை உருவாக்குவது போல இயேசுவும் என்னை அப்படியே பயன்படுத்துகிறார். அவர் என் வாழ்க்கையில் அத்தியாயங்கள் குழப்பமாக, அர்த்தமற்றதாக இருக்கக்கூடும். ஆனால் அவர் என் வாழ்க்கையை முழுமையாக காண்கிறார். அவர் என் உள்ளத்தை, என் கனவுகளை, என் முயற்சிகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். நான் என் வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்கள், துன்பங்கள், தோல்விகள், வெற்றிகள் எல்லாமே அவருடைய விருப்பத்திற்காகவே எனக்காக வடிவமைக்கப்பட்டவை. அவர் ஒவ்வொரு அனுபவத்தையும் எனக்கு அழகாக மாற்றுகிறார். களிமண் தன்னிடம் எதுவும் இல்லை, அது வெறும் மண். ஆனால் கைவினைஞனின் கையில் அது ஒரு சிறப்பான பானையாகிறது. அதுபோல என் வாழ்க்கையும் இயேசுவின் கையில் ஒப்படைக்கும்போது மட்டுமே அர்த்தமடைகிறது, அழகு பெறுகிறது, பாசடைவது போல ஒளிர்கிறது. அவர் என் கடந்த காலத்தை, என் பிழைகளை, என் மனவேதனைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை அழகாக மாற்றுகிறார். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அவருடைய கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. பல நேரம் நான் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது என்று புரியாமல் வருந்துவேன். ஆனால் அந்த கட்டங்களில் அவர் என்னை வடிவமைக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். சில நேரம் அவர் நம்மை மென்மையாக தீட்டுகிறார். சில நேரம் அவர் நம்மை கெட்டியாக சோதிக்கிறார். எல்லாம் நமது நன்மைக்காக, நம்மை தன் சித்தத்திற்கேற்றபடி உருவாக்குவதற்காக தான். அவர் நம்மை ஒரு பெரும் பானையாக்குவதாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறிய ஆனால் முக்கியமான பாத்திரமாக்குவதாக இருக்கலாம். ஆனால் அவர் எதை தீர்மானித்தாலும் அது நம் வாழ்க்கையில் மிக அருமையானது. இந்த உலகம் பல நேரம் நம்மை குறைத்து நினைக்கும், நம்மை நாம் தாழ்வாக நினைக்க வைத்துவிடும். ஆனால் இயேசுவின் கண்களில் நாம் விலைமதிப்பற்றவர்கள். அவர் நம்மை தனித்துவமாக, அன்போடு வடிவமைக்கிறார். அவர் நம்மை தன் சித்தத்திற்கு உகந்ததாக மாற்றுகிறார். நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு தருணமும் அவர் நம்மை இன்னும் சிறப்பாக, இன்னும் வலிமையாக, இன்னும் அழகாக மாற்றும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நாம் நம்மை முழுமையாக அவரிடம் ஒப்படைக்கும்போது அவர் நம்மை தனது பிள்ளைகளாக, தன் சாகரியங்களை நிறைவேற்றும் கருவிகளாக மாற்றுகிறார். நம்முடைய கனவுகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவர் தன் சித்தத்தோடு இணைத்துக் கொள்கிறார். நாம் பல நேரம் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி சோதனைகள் என்று கேட்கலாம். ஆனால் அந்த காலங்களில் கூட அவர் நம்மை வடிவமைப்பதை நிறுத்துவதில்லை. அவர் நம்மை ஒரு புதிய பாதையில் நடத்துகிறார். சில நேரம் அந்த பாதை எளிதாக இருக்காது. ஆனால் அந்த பாதையில் அவர் நம்முடன் இருக்கிறார் என்பதே பெரிய ஆறுதல். நாம் களிமண் போல இயேசுவுக்கு ஒப்படைக்கும் போது நம்மை உருவாக்கும் அந்த நொடிகளில் சில நேரம் வலி, குழப்பம், பயம் வரும். ஆனால் அந்த வலியின் பின் ஒரு அழகு உருவாகிறது. அந்த அழகு இந்த உலகம் அறியாத ஒரு தனித்துவமான அழகு. அது இயேசுவின் கரங்களில் உருவான அழகு. அவர் நம்மை அவர்கள் சித்தத்திற்கு உகந்தபடி வடிவமைக்கும் போது நமது வாழ்க்கையின் அர்த்தம் பல மடங்கு உயர்கிறது. நாம் ஒரு களிமணாக அவரிடம் ஒப்படைக்கும் போது நம்மை அவர் எப்படி மாற்றுவார், எங்கு அழைத்துச் செல்லுவார் என்பதை நம்மால் கணிக்க முடியாது. ஆனால் அவர் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை அவசியம் அழகு படைத்து விடுவார். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அவர் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது. அவருடைய அன்பும் சத்தியமும் நம்மை வழிநடத்தும். நாம் நம் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் அவர் நம்மை இன்னும் வலிமை செய்யும் ஒரு வாய்ப்பாகும். நம் வாழ்க்கையின் இறுதியில் நாம் ஒரு அழகான பானையாக அவருடைய கரங்களில் வடிவமைக்கப்பட்டவர்கள் என்று பெருமைப்படலாம். நம் வாழ்க்கையின் நோக்கம் அவருடைய சித்தத்தோடு இணைந்து அவருடைய மகிமைக்காக வாழும் ஒரு பயணமாகும். நாம் களிமண் என்பதை மறக்காமல் இயேசுவின் கரங்களில் ஒப்படைக்கும்போது அவர் நம்மை தன் சித்தத்திற்கும் தன் நோக்கத்திற்கும் உகந்ததாக மாற்றுவார் என்பதில் முழு நம்பிக்கையோடு வாழ்ந்தால் நம் வாழ்க்கை உண்மையாக அர்த்தமடையும்.